இந்த மேடையில் பேசும்போது மகிழ்ச்சியும் பெருமை மட்டுமல்ல, என்னுடைய பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக, ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷனாக இந்த மேடையை நான் கருதுகின்றேன். அதுவும் அண்ணன் சுபவி அண்ணனுக்கு அவர்களுக்கு பிடித்த கருப்பு சட்டை போட்டு ஒரு காதலனை இம்ப்ரெஸ் செய்வதற்கு, அல்லது ஒரு காதலியை இம்ப்ரெஸ் செய்வதற்கு என்னென்னமோ முயற்சி எல்லாம் செய்வாங்க. அப்படி நான் இன்னும் ட்ரை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு சிறப்பு, அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களும் இங்கே அண்ணன் முத்துராமன் அவர்களும் இங்கே பேசியது போல, குறிப்பிட்டதை போல, என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டாங்க. நீங்க எப்ப வேணா வரலாம் என்ன அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னோடனே உடனே ஒத்துக்கிட்டேன், வந்துடுறேன் அப்படின்னு. நேரத்தையும் அவங்களே குறிச்சாங்க. இன்னைக்கு நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நான் சொன்ன நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. இந்த முறை அவர்கிட்ட சொல்லிடுங்க, நிகழ்ச்சியை காரைக்குடியில வச்சுக்க சொல்லுங்க, அப்படியே வந்துடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதன்படி அந்த தேதியை வாங்கி ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு 20 நாட்களுக்கு முன்பே கொடுத்தாச்சு. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன். என்னை அழைத்து நவம்பர் 14ஆம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், காலைல போயிட்டு முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது, ஏன்னா அது காரணம் தெரியாது எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இப்படி சொல்ல மாட்டானே, எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானா, நிறைய தொலைக்காட்சி பாக்குறானா, வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு. நான் யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டாதீங்க. பார்த்தாரு, முடியாது அப்படின்னு. என்ன முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்கிறேன். டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி? நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன், நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? சுபவி என்ன வந்து தேதி வாங்கியிருக்காங்க. ஆமாமா மன்னிச்சு, நீ போயிட்டு வந்துரு, நான் டெல்லிக்கு வேற யாராவது அமைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அதை குறிப்பிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு. நிஜமா சொல்றேன், அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை. உங்க வீட்டு பிள்ளையாக, இந்த குடும்பத்தில் ஒருவராக நான் இங்க வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் அண்ணன் திரு எஸ் டி முத்துராமன் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.